நீங்க பொதுவா இன்டர்நெட்ல ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான சில விளம்பரங்களை பார்த்திருப்பீங்க. அதாவது தினமும் வெறும் 2 மணி நேரம் வேலை செய்யுங்க, மாசம் 1,00,000 ரூபாய் வரைக்கும் ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு போடுவாங்க. இத படிக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு 100% மக்கள் இது ஏதோ பெரிய ஸ்கேம் இல்லனா ஏதோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஏமாத்து வேலை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா நிஜ உலகத்துல ஒரு பிசினஸ் பண்றது அவ்ளோ சுலபம் கிடையாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. எனக்கும் ஆரம்பத்துல அப்படித்தான் தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ண போல இந்த ஆழமான அலசலுக்கு நாங்க சேகரிச்ச சில தொழில்முறை டேட்டா, விவசாய வழிகாட்டுதல்கள்லாம் படிச்சப்போ நிஜமாவே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, ஏன்னா இந்த 2 மணி நேர உழைப்பு 1,00,000 லாபம் அப்படிங்கிறது ஆங், ஏதோ கிரிப்டோ கரன்சி மாயமோ இல்ல ஷேர் மார்க்கெட் ட்ரிக்ஸோ கிடையாது. கரெக்ட். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான நிஜ உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விவசாயம் சார்ந்த தொழில். அதுதான் காடை வளர்ப்பு, அதாவது குயில் ஃபார்மிங். சரியா சொன்னீங்க. நாங்க அனலைஸ் பண்ண டேட்டாவை பார்க்கும்போது இது வெறும் பேப்பர்ல இருக்கிற தியரி கிடையாது. ரொம்ப பிராக்டிக்கலான அறிவியல் பூர்வமான ஒரு பிசினஸ் மாடல்னு புரியுது. ஆமா. சோ இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு நிஜமாகவே இது சாத்தியமா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உழைப்புல 1,00,000 லாபம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? இதுல இருக்கிற பிசினஸ் சீக்ரெட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெளிவா நாங்க சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற சவால்கள் என்ன, சாதாரணமா எல்லாரும் பண்ற தப்புகளை எப்படி ஸ்மார்ட்டா தவிர்த்து லாபம் பார்க்கறது அப்படிங்கறதையும் நாம ஆழமா விவாதிக்க போறோம். சூப்பர். இப்ப இத கொஞ்சம் விரிவா கவனிப்போம். பொதுவா ஒரு விவசாயமோ இல்ல பண்ணையோ ஆரம்பிக்கணும்னா பெருசா முதலீடு பண்ணணும், ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கணும், லாபம் வர்றதுக்கு வருஷக்கணக்கா காத்திருக்கணும். ஆமா, அதுதான் பொதுவான நடைமுறை. இப்போ ஆடு கோழி வளர்ப்புன்னு எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஏன் காடையை தேர்ந்தெடுக்கணும்? இதுக்குள்ள அப்படி என்ன மேஜிக் இருக்கு? மத்த கால்நடை வளர்ப்பை விட இதுதான் பெஸ்ட்னு டேட்டா சொல்லுதே, அதுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எந்த ஒரு பிசினஸ் எடுத்தாலும் முதலீடு மீதான வருமானம், அதாவது ROI எவ்வளவு சீக்கிரம் திரும்ப வரும் தான் ஒரு முதலீட்டாளர் பாப்பார். இப்போ நீங்க ஒரு ஆடு வளர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அந்த ஆடு முழுசா வளர்ந்து அதை விற்று லாபம் பார்க்க உங்களுக்கு குறைஞ்சது 12லேருந்து 18 மாசமாவது ஆகும். ஒரு பிராய்லர் கோழி வளர்த்தா கூட 45லேருந்து 60 நாள் வரைக்கும் ஆகும். ஆமா, அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். ஆனா இங்கதான் காடையோட மிகப்பெரிய உயிரியல் அற்புதம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு காடை குஞ்சு முழுசா வளர்ந்து முட்டை கொடுக்கவோ இல்ல இறைச்சிக்காக விற்கவோ வெறும் 35லேருந்து 45 நாட்கள் தான் ஆகுது. ஒரு நிமிஷம், நிஜமாவா? வெறும் 35 நாள்ல ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுதா? இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பயாலஜிக்கலா இது எப்படி சாத்தியம்? ஆக்சுவலா சாத்தியம்தான். காடைகளோட மெட்டபாலிசம், அதாவது அதோட உடலியல் வளர்ச்சி விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகம். இயற்கையாவே அவற்றுக்கு அதீத வளர்ச்சி திறன் இருக்கு. நீங்க போடுற முதலீட்ட வெறும் 3லிருந்து 4 மாசத்துல முழுசா திரும்ப எடுத்துடலான்னு புள்ளி விவரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. வாவ், 3 மாசத்துல பிரேக் ஈவன் ஆகுறது பெரிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான இடமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 1000 காடைகளை வளர்க்க உங்களுக்கு வெறும் 1000லிருந்து 2000 சதுர அடி இடம் இருந்தாலே போதும். ஆரம்ப முதலீடும் பாத்தீங்கன்னா ஒரு 1,5லிருந்து 2,00,000 ரூபாய்க்குள்ள தான் அடங்கிடுது. இங்கதான் எனக்கு ஒரு பிராக்டிக்கலான சந்தேகம் வருது. இடம் கம்மியா இருக்கு, முதலீடும் கம்மியா இருக்கு, சீக்கிரமா வளர்ந்துடுது, எல்லாம் ஓகே. ஆனா மக்கள் இதை வாங்குவாங்களா? மார்க்கெட்ல இதுக்கு வேல்யூ இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்தியாவுல தினமும் 20 கோடிக்கும் அதிகமான காடை முட்டைகள் நுகரப்படுதுன்னு ஒரு டேட்டாவை பார்த்தேன். அது எப்படி சாத்தியம்? கோழி முட்டையை விட அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? அந்த 20 கோடி முட்டைகள் அப்படிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. இதுக்கு காரணம் மக்களோட விழிப்புணர்வு தான். கோழி முட்டையை விட காடை முட்டையில நியூட்ரிஷனல் டென்சிட்டி ரொம்ப அதிகம். ஓ, அளவுல சின்னதா இருந்தாலும் சத்து அதிகமா இருக்குமா? 12 இரும்புச்சத்து, நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. குறிப்பா குழந்தைங்களுக்கு இது ஈஸியா ஜீரணமாகும், ஒவ்வாமை வராது. இதனாலேயே ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிற மக்கள் அதிகமா இதை தேடி போறாங்க. புரியுது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இவ்ளோ தேவை இருந்தும் சப்ளையரை பூர்த்தி செய்யல. சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. ஆ டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் பிசினஸ்க்கான அடையாளம். சரி, காடை வளர்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இதுல எந்த வகைய வளர்க்கறது? இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன்னா நம்ம ஊர் காடை, வெளிநாட்டு காடைன்னு நிறைய வெரைட்டி இருக்குமே. எந்த பறவையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா, எந்த பறவைன்னு முடிவு பண்றது தான் இந்த பிசினஸோட முதல் அடித்தளம்.
நீங்க கமர்ஷியலா இறங்கும்போது ரீசர்ச் ஆணித்தரமா உன்ன பரிந்துரைக்குது. அது ஜப்பானிய காடை. ஜப்பானிய காடையா? அதுல அப்படி என்ன விசேஷம்? ஏன் தெரியுமா? முட்டை உற்பத்தியில இதுதான் உலகத்திலேயே நம்பர் 1. வருஷத்துக்கு 280 இருந்து 300 முட்டைகள் வரைக்கும் கொடுக்கும். 300 முட்டைகளா? ஜப்பானிய காடை ஏன் இவ்ளோ முட்டை போடுது? அதுல அப்படி என்ன ஜெனடிக் ஸ்பெஷல்? நல்ல கேள்வி. ஜப்பானிய காடைகள் 11ஆம் நூற்றாண்டிலிருந்தே முட்டைக்காக பிரத்யேகமாக வளர்க்கப்பட்டு மரபணு ரீதியா மேம்படுத்தப்பட்ட ஒரு இனம். அதனால அதோட முழு ஆற்றலும் முட்டை உற்பத்தியில தான் இருக்கும். ஓ, அப்ப மத்த காடைகள் எல்லாம்? மத்த வகையான பாப் ஒயிட் காடையோ இல்ல நம்மூர் காடையோ இறைச்சிக்காகவோ இல்ல சும்மா வளர்க்கவோ தான் பயன்படும். ஆனா ஜப்பானிய காடை தான் ஒரு மிஷின் மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்தை அள்ளி கொடுக்கும். சூப்பர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறப்ப இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெரிய இடம் இல்லைனாலும் சரியான காடை வகையை தேர்ந்தெடுத்தா எப்படி ஸ்மார்ட்டா சம்பாதிக்கலான்னு. ஆனா இங்கதான் ஒரு லாஜிக் இடிக்குது. என்ன லாஜிக்? 35 நாள்ல ஒரு பறவை முழுசா வளருதுன்னா அதோட மெட்டபாலிசம் ரொம்ப வேகமா இருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. அப்படின்னா அதுங்க எப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமே. தீவன செலவு அதிகமாகும் போது மொத்த லாபமும் அடிவாங்குமே. இதை எப்படி சமாளிக்கிறது? இது ரொம்ப பிரில்லியண்டான கேள்வி. தீவன மேலாண்மை தான் இந்த பிசினஸோட சீக்ரெட் சாஸ்னு சொல்லலாம். நீங்க சரியா பிளான் பண்ணலனா உங்க லாபம் மொத்தமும் காடையோட வயித்துக்குள்ளேயே போயிடும். ஆமா, பொதுவா நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்றத விட வீட்ல சமைச்சா செலவு பாதியாகும். காடை தீவனத்துக்கும் அது பொருந்துமா? நான் கணக்கு போட்டு பார்த்தேன். மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான கிலோ தீவனம் தேவைப்படும். ரெடிமேடா வாங்கினா காசு பத்தாது. அதுக்கு தான் தொழில்முறை பண்ணையாளர்கள் ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் ஹேக் பயன்படுத்துறாங்க. நீங்க கடையில போய் ரெடிமேடா முட்டைக்கோழி தீவனம் வாங்குனீங்கன்னா 1 கிலோக்கு 45 இருந்து 50 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஓகே. ஆனா சோளம், சோயா புண்ணருக்கு, மீன் மாவு, தவிடு இதெல்லாம் சேர்த்து நீங்களே உங்க பண்ணையில தீவனம் தயாரிச்சீங்கன்னா 1 கிலோவுக்கு வெறும் 30 ரூபாய் 70 காசுகள் தான் ஆகும்னு துல்லியமா கணக்கிடப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம். 1 கிலோவுக்கு 30 ரூபாய் 70 காசு தானா? அப்படின்னா கிட்டத்தட்ட 35% செலவு நேரா மிச்சமாகுதே. ஆமா, பெரிய வித்தியாசம் வரும். ஆனா இந்த குறிப்பிட்ட பொருட்களை ஏன் சேர்க்கணும்? அதுலதான் சயின்ஸ் இருக்கா? கண்டிப்பா. காடைக்கு அதிக அளவு புரோட்டீன் தேவை. குறிப்பா முட்டை போடுற காடைக்கு 20லிருந்து 22% புரோட்டீன் இருந்தாதான் ஓடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனாலதான் மீன் மாவு, சோயா புண்ணாக்கு சேர்க்கறாங்க. சோளம் எனர்ஜிக்காக. ஓஹோ, இத நாமே கலந்துக்கும் போது தரமும் நல்லா இருக்கும், செலவும் கணிசமா குறையும். அருமை. ஒரு 1000 கோடைகளுக்கு மாசத்துக்கு சுமார் 840 கிலோ தீவனம் தேவைப்படும்னு வச்சுக்கிட்டா இந்த 35% அப்படிங்கிறது பல ஆயிரங்களை மாசம் மிச்சப்படுத்துது. சரி, தீவன செலவை குறைச்சாச்சு. ஆனா ஆரம்பத்துல நம்ம சொன்னோமே, ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரம் உழைப்புன்னு. அது நிஜமாவே சாத்தியமா? 100% சாத்தியம். ஏன்னா விவசாயம்னாலே சேத்துல இறங்கி 24 மணி நேரமும் கஷ்டப்படணும்னு ஒரு பொதுவான நினைப்பு இருக்கு. 1000 பறவைகளை வெறும் 2 மணி நேரத்துல எப்படி பராமரிக்க முடியும்? அதுதான் அறிவியல் பூர்வமான பண்ணை வளர்ப்போட இன்னொரு பிளஸ் பாயிண்ட். ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்னு தெளிவான ஒரு டைம் டேபிள் இருக்கு. காலையில விளக்கு போடுறது, தீவனம் தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், அப்புறம் முட்டை எடுக்க ஒரு 20 நிமிஷம். ஓகே, அப்புறம் அதையும் கொஞ்சம் செக் பண்றது, சாயங்காலம் மறுபடியும் தீவனம் வச்சு சுத்தம் பண்றதுன்னு மொத்தமா ஒரு நாளுக்கு 125 நிமிஷம், அதாவது சுமார் 2 மணி நேரம் தான் செலவாகும். இதுக்கெல்லாம் பெரிய ஆள்பலம் தேவையில்லை, சிஸ்டமேட்டிக்கா பண்ணாலே போதும். ஆக்சுவலா பார்ட் டைமா ஒரு தொழில் பண்ண நினைக்கிற உங்களுக்கு இந்த 2 மணி நேர உழைப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்புன்னு யோசிச்சு பாருங்க. காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடியும் சாயங்காலம் வந்த பிறகும் இதை ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். ஆனா இதுல விளக்கு போடுறது பத்தி சொன்னீங்க. முட்டைக்கும் விளக்குக்கும் என்ன சம்பந்தம்? இதுல ஒரு சுவாரஸ்யமான சயின்ஸ் இருக்கு. முட்டை உற்பத்தியை அதிகரிக்க வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காடைகளுக்கு நைட் 9:30 மணி வரைக்கும் விளக்கு எரிய விட்டு ஒரு நாளைக்கு 16லிருந்து 18 மணி நேர வெளிச்சம் கொடுத்தாதான் அதுங்க அதிகமா முட்டை போடும். நிஜமாவா? வெளிச்சம் அதிகமா இருந்தா ஏன் முட்டை போடுது? அதுக்கு என்ன பயாலஜிக்கல் காரணம்? இத போட்டோ பீரியாடிசம் அப்படின்னு சொல்வாங்க. பறவைகளோட கண்ணுல வெளிச்சம் படும்போது அது மூளையில இருக்கிற பீனியல் சுரப்பிய தூண்டும். அதனால இனப்பெருக்க ஹார்மோன்கள் அதிகமா சுரக்கும். வாவ். ஆமா, வெளிச்சம் அதிகமா இருந்தா அதுங்க இது வசந்த காலம், முட்டையிட சரியான நேரம்னு மூளைய ட்ரிக் பண்ணிடும். வெளிச்சம் கம்மியானா முட்டை உற்பத்திய உடனே குறைஞ்சிடும். சூப்பர். பறவையோட பயாலஜியே ஹேக் பண்றாங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு நுணுக்கம்.
சரி, நோய்கள் பத்தி என்ன சொல்றாங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், கோழி பண்ணைகள்ல திடீர்னு ஒரு நோய் வரும், ஒரே நைட்ல மொத்த கோழியும் செத்து போயிடும்னு. காடைக்கும் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கா? பொதுவா கோழியை விட காடைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். அதுகளுக்கு அவ்வளவா நோய் வராது. இருந்தாலும் இந்த துறையில ராணிகெட் அப்படிங்கிற ஒரு கொடிய வைரஸ் நோய் தாக்க வாய்ப்பு இருக்கு. ராணிக்கெட் நோயா? இது வந்தா பறவைக்கு என்ன ஆகும்? இது நரம்பு மண்டலத்தையும் சுவாச மண்டலத்தையும் தாக்கக்கூடிய வைரஸ். நோய் வந்தா பறவைகளோட கழுத்து வளைஞ்சிடும், மூச்சு விட திணறும், தீவனம் எடுக்காது. மொத்த பண்ணைக்கும் ஈஸியா பரவி கொத்து கொத்தா இறந்துடும். ஐயையோ, அதுக்கு என்னதான் தீர்வு? பயப்பட தேவையில்ல. அதனால தான் 5வது நாள்லயும் 14வது நாள்லயும் கண்ணுலயோ அல்லது குடிநீர்லயோ சொட்டு மருந்து தடுப்பூசி கண்டிப்பா கொடுக்கணும்னு வல்லுனர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த தடுப்பூசி செலவு 1000 காடைக்கு வெறும் 200 300 ரூபாய் தான். வெறும் 300 ரூபாய் தானா? ஆமா. ஆனா இத ஸ்கிப் பண்ணா பல லட்சங்கள் நஷ்டமாகும். கண்டிப்பா. ஆக தீவனம் ரெடி, வெளிச்சம் வச்சு பயாலஜியை ஹேக் பண்ணியாச்சு, தடுப்பூசியும் போட்டாச்சு. ஆனா இது எல்லாமே அந்த முட்டைய எப்படி நாம காசா மாத்துருவோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அந்த 1 லட்சம் ரூபாய் லாபக்கணக்கு எப்படி வருதுன்னு இப்ப கொஞ்சம் டீகோட் பண்ணுவோம். சரி, பண்ணிரலாம். சும்மா முட்டையை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தா லாபம் வராது. இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் வேணும் இல்லையா? ஒரு 1000 காடை வளர்த்தா என்ன லாபம் வரும்னு அந்த கணக்க சொல்லுங்க. முதல்ல நாம எக்கனாமிக்ஸ் கணக்கு வழக்குகளை உடைச்சு பார்ப்போம். நீங்க 1000 காடை வளர்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல 85% முட்டை உற்பத்தின்னு ஆவரேஜா கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 850 முட்டைகள் கிடைக்கும். ஓகே, டெய்லி 850. முட்டை விற்பனை அப்புறம் வயசான காடைகளை இறைச்சிக்காக விற்பனை பண்றதெல்லாம் சேர்த்து மாசத்துக்கு 1,31,290 ரூபாய் வரைக்கும் வருமானம் வரும்னு டேட்டா காட்டுது. 1,31,000? சூப்பர். அப்ப இதுல செலவு எவ்வளவு போகும்? மாதாந்திர செலவு, அதாவது நாம வீட்ல தயாரிச்ச அந்த குறைந்த விலை தீவனம், கரண்ட் பில், போக்குவரத்து, பேக்கிங் எல்லாம் சேர்த்து 49,150 ஆகுது. இத வருமானத்திலிருந்து கழிச்சிட்டா உங்க கையில நிக்கிற நிகர லாபம் கரெக்டா 82,140 ரூபாய். ஒரு நிமிஷம், மேத்தமெட்டிக்கலா இது சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு 850 முட்டைகள்னா மாசத்துக்கு 25,000 முட்டைக்கு மேல வருது. பார்ட் டைமா பண்ற ஒருத்தர் எப்படி இத்தனை முட்டைகளை டெய்லி போய் விற்க முடியும்? அது பிராக்டிக்கலா சாத்தியமா? அங்கதான் நீங்க பிசினஸ் மூளையே யூஸ் பண்ணணும். கஸ்டமர்களை ஒன்னொன்னா தேடி போறது B2C மாடல். அது கஷ்டம். ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா B2B மாடலை ட்ரை பண்ண சொல்றாங்க. அதாவது உங்க ஏரியாவில் இருக்கிற ஜிம்மு, பேக்கரி, சின்ன சூப்பர் மார்க்கெட்டுகளை டார்கெட் பண்ணணும். ஓ, ஜிம்முக்கு போறவங்க நிறைய புரோட்டீன் சாப்பிடுவாங்களா? கரெக்ட். ஆமா. முதல் மாசம் பெரிய லாபம் எதிர்பார்க்க கூடாது. இந்த கடைகளுக்கு போய் ஒரு 50 முட்டைகளை ஃப்ரீயா சாம்பிள் கொடுங்க. அவங்க கஸ்டமர்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். ஓ, ஃப்ரீயா கொடுக்க சொல்றீங்களா? ஆமா. ஒன்ஸ் அவங்களுக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சிருச்சுன்னா தினமும் 100 முட்டை 200 முட்டைன்னு அவங்களே பல்க் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு தொடர்ச்சியான செயின் மாதிரி உருவாகிடும். அருமையான ஐடியா. ஆரம்பத்துல சாம்பிள் கொடுத்து மார்க்கெட்டை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி லாபத்தை இன்னும் அதிகமாக்குறது, இந்த ஆவணத்துல இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் ஐடியாக்களை சொல்லுங்க. 2வது ஸ்டெப் வேல்யூ அடிஷன் மற்றும் பிராண்டிங். இப்போ மார்க்கெட்ல வெறும் பேப்பர் ட்ரேல வச்சு வித்தா சாதாரண விலை தான் கிடைக்கும். ஆனா நீங்க அதே முட்டைகளை ஒரு பிரிண்டட் பாக்ஸ்ல போட்டு உடையாம இருக்க பபிள் விராப் பண்ணி ஃப்ரெஷ் ஃபார்ம் குயில் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு என்று ஒரு பிராண்ட் நேம் போட்டு ஆன்லைன்லயோ இல்ல பெரிய அபார்ட்மெண்ட் வாட்ஸ்அப் குரூப்லயோ விற்கலாம். அப்படி வித்தா என்ன ஆகும்? அப்படி வித்தா சாதாரண விலையை விட 35% கூடுதல் விலைக்கு விற்கலாம். பேக்கிங்க மாத்தினா மட்டும் விலை ஏறிடுமா? மக்கள் வாங்குவாங்களா என்ன? கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா பிரீமியம் பேக்கிங் மக்களை பொறுத்த வரைக்கும் சுத்தம் மற்றும் தரம் என்பதற்கான ஒரு சைக்கலாஜிக்கல் அடையாளம். அதுக்கு காசு கொடுக்க தயங்க மாட்டாங்க. இது ரொம்ப உண்மையான விஷயம். முட்டையே முட்டையா விக்காம ஒரு பிராண்டா விக்கிறப்போ அதுக்கான மதிப்பு கூடிடுது. அது மட்டும் இல்லாம நான் படிச்ச இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காடை முட்டை ஊறுகாய். ஆமா, ஊறுகாய் போடுறது ரொம்ப அற்புதமான ஐடியா. ஏன்னா முட்டையோட ஷெல்ஃப் லைஃப், அதாவது கெட்டு போகாம இருக்கும் காலம் வெறும் 2 வாரம் தான். ஆனா அதை அவிச்சு ஊறுகாயா மாத்திட்டா 6 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. வாவ், 6 மாசமா? ஆமா. முட்டையா விக்கிறத விட ஊறுகாயா பேக்கெட் பண்ணி விக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற லாப வரம்பு பல மடங்கு அதிகம். இதனால மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா 10,000 20,000 வரைக்கும் சர்வசாதாரணமா வருமானம் பார்க்கலாம். எந்த பொருளையும் அப்படியே விக்கிறத விட இப்படி அதோட ஆயுட்காலத்தையும் மதிப்பையும் மாத்தி விக்கும்போது லாபம் டபுள் ஆகுது.
சரி, பிசினஸ் மாடல் பக்காவா இருக்கு. ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். சொல்லுங்க. எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா இத ஆரம்பிக்கிற அந்த 1.5 to 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்க எங்க போறது? பேங்க்ல லோன் கேட்டா 1000 கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு அரசு தரப்புல இருந்து ஏதாவது நடைமுறை சப்போர்ட் இருக்கா? நிறையவே இருக்கு. ஆனா துரதிர்ஷ்டவசமா பல பேருக்கு இத பத்தின விழிப்புணர்வு இல்ல. நபார்டு மற்றும் பிஎம் கிசான் சம்பதா மாதிரியான திட்டங்கள்ல கால்நடை மற்றும் சிறு தொழில் விவசாயிகளுக்கு 25% வரைக்கும் மானியம் தராங்க. அதாவது கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கிற சலுகை. ஒரு நிமிஷம். மானியம்னா கவர்மெண்ட் நேரடியா நம்ம அக்கவுண்ட்ல காசு போட்டுருவாங்களா? அது பிராக்டிக்கலா எப்படி நடக்கும்? நேரடியா கையில காசு தர மாட்டாங்க. நீங்க ஒரு விரிவான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி பேங்க்ல கொடுக்கணும். பேங்க் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணிடும். நீங்க பிசினஸ் ஆரம்பிச்ச பிறகு அரசு உங்களுக்கு தர வேண்டிய மானிய தொகையை உங்க லோன் அக்கவுண்ட்ல வரவு வச்சிடும். ஓ, பேக் எண்டட் சப்சிடின்னு சொல்லுவாங்களே அதானா? அதேதான். இதனால உங்களுடைய இஎம்ஐ மற்றும் வட்டி சுமை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். நீங்க சரியா அந்த மானியங்களை பயன்படுத்தினா உங்க சொந்த பணம் வெறும் 50,000 இருந்து 75,000 இருந்தாலே போதும். இந்த பிசினஸ் நீங்க தைரியமா ஆரம்பிச்சிடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி மானியமானிங்க லனக்காக தான் இருக்கு. ஆனா நாம தான் சரியான வழியில அதை தேடி போகணும். சரி, இதுக்கு லைசென்ஸ் வாங்குறதுல ஏதாவது பெரிய தலைவலி இருக்கா? ரொம்ப பெரிய லெவல்ல கம்பெனியா பண்ணும்போது தான் நிறைய லைசென்ஸ் தேவை. ஆனா ஆரம்பத்துல ஒரு 1000 அல்லது 2000 கார்டை வச்சு உங்க சொந்த இடத்துல பண்ணும்போது உங்க ஊர் பஞ்சாயத்துல ஒரு என்ஓசி, அதாவது தடையில்லா சான்று வாங்கணும். ஓகே, அப்புறம்? அப்புறம் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்படிங்கறதால FSSAI சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். இந்த சர்டிபிகேட்டை நீங்க ஆன்லைன்லயே ரொம்ப குறைந்த கட்டணத்துல சுலபமா அப்ளை பண்ணி வாங்கிடலாம். இது ரெண்டு மட்டுமே போதும். எந்த பயமும் இல்லாம லீகலா நீங்க பிசினஸ் ரன் பண்ணலாம். அருமை. மொத்த உரையாடலையும் சுருக்கமா சொல்லணும்னா, சரியான ஜப்பானிய காடை தேர்வு, வீட்லயே தயாரிக்கும் தீவனம், ஸ்மார்ட்டான மார்க்கெட்டிங், இது மூணும் சேர்ந்தா நீங்களும் இந்த தொழில ஜெயிக்கலாம். இது ஏதோ காத்துல கட்டுற கோட்டை இல்ல, பக்காவான டேட்டா இருக்கிற ஒரு பிசினஸ் மாடல். நான் கடைசியா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எந்த ஒரு பிசினஸுமே ஒரே நாள்ல பெரிய லாபம் தராது. ஆனா கூட்டு வட்டி மாதிரி அதை நாம எப்படி ஸ்கேல் பண்றோம் அப்படிங்கறதுல தான் வெற்றியே இருக்கு. நீங்க வெறும் 1000 காடைகள்ல ஆரம்பிச்சு வரக்கூடிய லாபத்தை அப்படியே மறுபடியும் முதலீடு செஞ்சு 5வது வருஷத்துல அதை 8000 காடைகளா மாத்தினா உங்களுடைய ஆண்டு வருமானம் 85 லட்சத்தை தாண்டும்னு கால்குலேஷன் மிக துல்லியமா காட்டுது. வாவ், இது நிஜமாவே நம்மளை ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு பாயிண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, 150 கிராம் கூட எடை இல்லாத ஒரு சின்ன பறவை 5 வருஷத்துல 85 லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியா மாற முடியும்னா நம்ம சுத்தி இது மாதிரி இன்னும் எத்தனை சின்ன சின்ன வாய்ப்புகளை நாம கவனிக்காம விட்டுட்டு இருக்கோம். அடுத்த முறை உங்க வீட்டை சுத்தி இருக்கிற காலி இடத்தை பார்க்கும்போது இந்த காடை பிசினஸ் கண்டிப்பா உங்க ஞாபகத்துக்கு வரும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.